ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் குருமா. இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பார்க்கலாம். மட்டன் 1/2 கிலோ, தயிர் 1/2 கப்பு, மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், பிரிஞ்சி இலை 1, பட்டை 1, புதினா சிறிதளவு, வெங்காயம் 3, தக்காளி 3, பச்சை மிளகாய் 4, உப்பு எண்ணெய் தேவையான அளவு, நெய் 2 டீஸ்பூன். இதற்கு 2 மசாலா தேவைப்படும். முதல் மசாலா அரைக்கிறதுக்கு என்ன பொருள் தேவை பார்க்கலாமா? கொத்தமல்லி 1 கப்பு, புதினா சேர்த்து 1 கப்பு எடுத்துக்கலாம். கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்து 1 கப்பு எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன். மிக்சியில் இந்த கொத்தமல்லி, புதினா, இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல நல்லா அரைச்சி அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மசாலா இன்னும் 2 தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். தேங்காய் 1/2 மூடி, காய்ந்த மிளகாய் ஒரு 5, கசகசா 2 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், முந்திரி பருப்பு ஒரு 10, ஏலக்காய் 2. இதை எல்லாத்தையும் தேங்காயை துருவி எடுத்துகிட்டு அதோடவே காய்ஞ்ச மிளகாய், கசகசா, சோம்பு, முந்திரி பருப்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு தண்ணீர் சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல மட்டனை நல்லா கழுவி மஞ்சள் தூள் சேர்த்து 1/2 கப்பு தயிரை அதிலேயே ஊற்றி நல்லா பெசரி ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுடுங்க. பிறகு அதை குக்கரில் தேவையான அளவு தண்ணீர் விட்டு சிறிது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவிற்கு மட்டும் உப்பு சேர்த்து ஒரு 5 விசில் விட்டு இறக்கி எடுத்து வச்சுடுங்க. ஒரு கடாயில் எண்ணெய், நெய் விட்டு காஞ்சதும் சோம்பு, பிரிஞ்சி இலை, பட்டையை போட்டு நல்லா பொரிஞ்சதும் நீல வாக்கில் அரிஞ்ச வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து முதல்ல நல்லா வதக்குங்க. ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து வதக்கி, தக்காளி ஓரளவுக்கு வெங்காயத்தோடு சேரும்போது இந்த புதினா, கொத்தமல்லி சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, முதல் மசாலா அதை போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரலும் நல்லா கிளறி விடுங்க. ஓரளவுக்கு அது பச்சை வாசனைலாம் போன பிறகு குக்கரில் இருக்கிற கறியை தண்ணீரோடு அந்த கடாயில் அதில் அப்படியே ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. ஓரளவுக்கு அதுலேயே உப்பு கொஞ்சம் தேவையான அளவு சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. ஓரளவுக்கு நல்லா கொதித்து வரும்பொழுது இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மசாலாவை அதிலேயே போட்டு நல்லா கலந்து சிறு தீயில் நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. குருமா நல்லா வாசனையோடு வரும்போது நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் சேர்த்து இறக்குங்க. இதுவே மட்டன் குருமா செய்கிற முறையாகும். செய்து பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இது சப்பாத்தி, தோசை, இட்லி, பரோட்டா எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.